அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா, நான் 1/4 கிலோ கறி வாங்கி நல்லா 3 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம். வறுத்து அரைக்கிறதுக்கு நல்லா 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வர மல்லி எடுத்திருக்கேன். அப்புறம் நமக்கு கடைசியாக கொஞ்சம் பூண்டு வெங்காயம் உரித்து இதையும் நம்ம அரைக்கும்போது அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நம்ம தாளிக்கும்போது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் கடாய் காய வச்சுட்டு இதெல்லாம் ஒன் பை ஒன்றா அப்படியே வறுத்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி மட்டும் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு மிளகாய், மல்லி எல்லாம் போட்டு லேசாக சூடு வர வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மல்லி மிளகாய் 2 வறுத்துச்சு. அது கூட நம்ம சோம்பு சீரகம் இதையும் சேர்த்துட்டு லேசாக சூடு வர வறுத்துட்டு நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மல்லி மிளகாயெல்லாம் வறுத்துச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம இந்த பூண்டும் இஞ்சி ஒரு சின்ன துண்டு சேர்த்துருக்கேன். அதுவும் நம்ம இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு இதையும் நம்ம லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். நம்மளோட மல்லி மிளகாய் எல்லாம் ஜீரகம் எல்லாம் வறுத்துச்சு. இதை எப்படி நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்மளோட வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதையும் நம்ம ஆற வச்சு மிளகாய் அரைச்சதுக்கப்புறம் இதையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்து நம்ம குக்கரில் கறியை வதக்கி விட்டுடலாம். இப்போ நான் அடுப்பில் குக்கரை ஊற்றி வச்சு இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். ஏன்னா 1/4 கிலோ கறிங்கிறனால கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும். இப்போ நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 4 இல்லை 5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் 1/4 கிலோவுக்கு. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு சும்மா ஒரு 10 சோம்பு, ஜீரகம், ஒரு 5-6 வெந்தயம், ஒரு 5-6 உளுந்தம்பருப்பு. நாங்கள் ரொம்ப ஸ்பைசி ரொம்ப சேர்க்க மாட்டோம். பட்டை, கிராம்பு இதெல்லாம் அது ரொம்ப போட்டால் திகட்டும் குழம்பு, அதனால் நாங்கள் ரொம்ப போடுறதில்ல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சோம்பு எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தக்காளி, வெங்காயம், இப்போ நம்மளோட தக்காளிக்கு நல்லா ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்குவோம். குழம்புக்கு தேவையான அளவு. குழம்பு இல்லை ஒரு செமி கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப திக்கான ஒரு கிரேவி மாதிரி வரும். இந்த குழம்பு வச்சா நிறைய வந்துடும். அதனால் கிரேவி மாதிரி அப்படியே திக்காக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கறி எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கறியை தண்ணி இல்லாமல் எடுத்து இப்படி போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ கறி. இது காரம் இன்னும் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விடணும். எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். அது தண்ணி பிரிஞ்சு வரும். தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா கறக்கி விடணும். அதாவது நம்ம தண்ணியே இப்போ ஊற்றக்கூடாது. கறியில் இருக்க தண்ணியே உங்களுக்கு நல்லா பிரிஞ்சு வரும். வதங்க பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். அதுக்கு நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட கறி பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்மளோட மசாலாவும் நல்லா அரைச்சாச்சு. மிளகாய், மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இதை நம்ம அதில் கலந்துக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் புளிச்சாறு ஊற்றணும். புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கணும். ஏன்னா ஆடு ஏதாவது சாப்பிட்ருந்துச்சுன்னா இந்த புளி ஊற்றினோம்னா அது நமக்கு எஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அதனால் 2 ஸ்பூன் புளி சேர்த்துருக்கேன், புளிச்சாறு. இப்போ நம்மளோட மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். பார்க்கும்போது பாருங்கள் கலர் நல்லா சிகப்பாக. இப்போ நம்மளோட மிளகாய் அரைச்சதை சேர்த்தாச்சு. அது நல்லா அப்படி சேர்ந்து கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கி வச்சுனோம் இல்லையா, இஞ்சியெல்லாம், அதையும் லேசாக ஒன்றும் பாதியமாக அப்படியே க்ரஷ் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். சும்மா ஒன்றும் பாதியமாக நச்சு எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் பூண்டெல்லாம் இந்த மாதிரி
கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒன்றும் பார்த்திங்கன்னா அப்படியே நச்ச மாதிரி எடுத்துக்கணும். இதை எடுத்து பாருங்கள், நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடணும். இன்னும் முதல்ல நம்ம கொஞ்சமாக தக்காளிக்கு மட்டும் போட்டோம். இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ நம்மளோட மட்டன் வந்து நல்லா மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மிக்ஸி கலந்த தண்ணி நான் ஒரு 1.5 டம்ளர் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா கொதித்து நல்லா ஒரு 5 விசில் வந்தால் தான் நமக்கு நல்லா கறி வேகும். போன வாட்டி நல்ல கறியாக கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி ரொம்ப கூட்டம், கடையில் கேட்டு வாங்க முடியல. ஒரு ஈரல் கூட போடலை, அப்படியே அவன் வெட்டி போட்டபடி அப்படியே கொடுத்து விட்டான். கறியெல்லாம் கூட சரியாக கட் பண்ணலை, பெருசாகவே இருக்குது. இப்போ இது நல்லா ஒரு 5 விசில் வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக கலர் என்ன எம்மையாக இருக்குது பாருங்கள். ஒரு 5 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்மளோட குழம்பு வந்து வறுத்தரித்த மட்டன் குழம்பு 5 விசில் வந்துருச்சு. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கறி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம இறக்கிக்கலாம். சூப்பரான மட்டன் குழம்பு பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. உங்களோட கிராமத்து ஸ்டைல் வறுத்தரைச்ச மட்டன் குழம்பு. நாங்கள் வந்து ரொம்ப ஸ்பைசிலாம் சேர்க்குறதில்ல. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம். இந்த மாதிரி தான் செய்வோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம குழம்பு எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். குக்கரோட வச்சு சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவசியம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்பு. எங்கள் வீட்டுக்கு வேலை செய்ய வர்ற அக்கா இந்த மாதிரி தான் வறுத்து அரைச்சி செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். செம்ம எம்மையாக பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. கலரும் கறி நல்லா வெந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.